வீட்டிலையே ஒரே தொட்டியில் தினமும் 50க்கும் மேற்பட்ட செம்பருத்தி பூக்களை பூக்க வைக்கலாங்க. பூக்கள் அளவில் பெரியதாகவும் நிறம் டார்க்காகவும் இருக்கிறதுக்கு செலவே இல்லாமல் 3 எளிய வழிமுறைகள் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. நம்ம சிவசாய் சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், இல்லத்தை நேர்மறை வைக்கிறதுக்கான டிப்ஸ் மற்றும் செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய எளிமையான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்ம செம்பருத்தி செடி வளர்க்குறோம் இல்லைங்களா, அந்த செம்பருத்தி செடியில் தினமும் 50க்கும் மேற்பட்ட பூக்களை ஈஸியாக பூக்க வைக்கலாங்க. செடியை வளர்க்கும் பொழுதுங்க அந்த பச்சைத்தன்மை மாறாமல் நம்ம செம்பருத்தி செடியை வளர்த்துட்டு வரணுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த பழுத்த இலைகள், சுருங்கின இலைகள் இல்லாமல் நம்ம செடிகளை பராமரிச்சுட்டு வரணும். கொஞ்சம் பெரிய தொட்டியில் செம்பருத்தி நிறைய பூக்களுக்காக வளர்த்திங்கன்னா காலை மாலை 2 வேளையும் நீர் ஊற்றி வளர்க்கணுங்க. அந்த நீர் வாட்டர் ட்ரைன் ஆகுதான்றது கண்காணிச்சிட்டு வாங்க. நம்ம செடியில் மண்ணுக்குள்ளே நிறைய மண்புழுக்கள் உருவாகுதான்றது கண்காணிக்கணுங்க. அந்த மண்புழுக்கள் உருவாக்குறது என்னன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறது, இலை சுருங்காமல் இருக்கிறது, அந்த இலைகள் சீக்கிரத்தில் மஞ்சள் நிறமாகாமல் இருக்கிறது, இதெல்லாம் செடிகளுடைய மெயினாக நம்ம கண்காணிக்க வேண்டிய டிப்ஸுங்க. முதல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த வகையான எறும்புகள் நம்ம செம்பருத்தி செடிக்கிட்ட வருதான்னு பாருங்கள். இவங்க தான் நம்ம செம்பருத்தி செடியோட முதல் எதிரி செம்பருத்தி செடிக்கு. ஸோ இவங்க அந்த மாவு பூச்சி, ஒரு விதமான ஸ்டார் பூச்சின்னு வரும் இல்லைங்களா, அந்த பூச்சிகளை கொண்டு தன்னுடைய உணவுக்காக இவங்க செடியோடைய நுனி, அதை இளமான நுனி கிளைகளை வச்சுருவாங்க நமக்கு தெரியாமல். அதை நீங்கள் கண்காணிச்சிட்டு வரணும். செடியை வளமாக வைக்கிறதுக்கு முதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கீழே மண்புழுக்களை உருவாக்குறதுக்கு நிறைய உயிர் ஊக்கிங்களை கொடுக்கணும். அதுக்கு நம்ம உரம் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 2ங்க. நம்ம செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் வர காய்கறி கழிவுகள், அரிசி தண்ணி, நம்ம சாப்பிட்டு மிச்சம் போட்ட வாழைப்பழ தூள்கள், இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுவாங்க. மேலும் நம்மளுடைய பூக்கள் பெரிதளவு பூக்கிறதுக்கும் நல்ல டார்க்காக ரெட்டிஷாக பூக்கிறதுக்கு அந்த உரம் தண்ணியோடு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள், எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்ல, டீத்தூள் அல்லது காப்பித்தூள், அதை சேர்த்துட்டு 2 ஸ்பூனுங்க புளிச்ச தயிர் 2 ஸ்பூன் கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து 6 நாள் டீகம்போஸ் ஆகிறதுக்கு அந்த தண்ணியை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு வாரம் கழித்து அந்த தண்ணியில் 1 லிட்டர் அளவு போதுங்க. அதில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த செடிக்கு 2 வேளை உரமாக கொடுத்துருங்க. ஒரே ஒரு நாள். இவ்வாறு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 4-5 வாரம் கொடுங்க. அந்த செடி எவ்வளோ அழகாக வளருதுன்ற நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நம்ம செம்பருத்தி செடியோட கிளைகள் ரொம்ப உயரமாகவோ நீளமாகவோ போச்சுன்னா உடனே அதை ப்ரூனிங் பண்ணி கட் பண்ணி வளர்த்துவாங்க. இதனால் பக்க கிளைகள், நடு கிளைகள் நிறைய உருவாகி நிறைய மொட்டுக்களும் நிறைய துளிர்களும் நிறைய வருங்க. இது ரொம்ப பெரிய ஒரு டிப்ஸுங்க. இவ்வாறு வளர்த்து வந்தீங்கன்னா உங்கள் செம்பருத்தி செடியில் தினம் 50க்கும் மேற்பட்ட பூக்களை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. பெரிய அளவிலான பூக்களையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான செடியும் நீங்கள் உங்கள் இல்லத்தில் பராமரிச்சுட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்த செம்பருத்தி பூக்களுங்க 50க்கும் மேற்பட்ட பூக்கள் இருக்குங்க. உண்மையான காணொலி இது. வாங்க நம்ம 2 கிலோ வச்சிடலாம். நன்றிங்க. நம்ம தினம் ஒரு தகவல் பகுதியில் நம்ம இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னீங்களா. நம்ம வீட்டுக்கு வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பு கழட்டி விடுவோம் இல்லைங்களா, அந்த செருப்பு எப்போவுமே தலைவாசலுக்கு நேராக கழட்டி விடாதீங்க. நம்ம கிழக்கு வாசலாக இருந்துச்சுன்னா நம்ம சவுத் ஈஸ்ட்டு அந்த பக்கமாக கார்னரில் அந்த பக்கமாக விட்டுடுங்க. வடக்கு வாசலாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்த் வெஸ்ட் கார்னர், இந்த கார்னரை நீங்கள் பராமரித்து வாங்க. இவ்வாறு செய்தீங்கன்னா உங்கள் இல்லத்தில் லக்ஷ்மிகரம் அதிகரிக்குங்க. தகவல் பிடிச்சிருந்தா சிவசாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.